அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அருளாற்றலே நிரம்பியுள்ளன. தெய்வீக அருளாற்றல் எங்கள் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மீகம் உள்ள நம்மார்களே, சகோதர சகோதரர்களே, வணக்கம் வணக்கம் வந்தனம். கட்டோடு கணத்தோடு வாழ்கின்றோம் என்பீன், கண்ணோட கருத்தோட கருத்தனை கருதவும் அறியீர், பட்டோட பணியோட திரிகின்றீர் தெருவில், பசியோட வந்தோரை பார்க்கவும் நெறீர், கொட்டோட முழங்கோட கோலம் காண்கின்றீர், குணத்தோட குறிப்போட குறிப்பை அறியவும் நேரீர், எட்டோட இரண்டோட எத்தனையும் அறிவீர், எத்துணையும் கொள்வீர் பித்துலகீர் அப்படின்னு சொல்றார். கட்டோட கணத்தோட வாழ்கின்றோம் என்கீர். நான் வசதியா இருக்கிறேன், எல்லா வசதியும் இருக்கிறேன், நான் நல்லா நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றீங்க. கண்ணோட கருத்தோட கருத்தினை கருதவும் அறியீர். கண்ணோட கருத்தோட, கண்ணு எங்க இருக்கணும்? சிற்சேவையை உன்னுடைய சிந்தனை வச்சு கருத்தை கருதவும் அறியீர் அப்படின்ட்டு. இதை சொன்னா கேட்க மாட்டீங்க. இது என்ன? அதான் விழித்த நிலையிலே இருக்கலாம், விழி மேல், அதாவது நம்ம விழிப்பு நிலையிலேயே கூட தவம் பண்ணினே இருக்கலாம். அது தனியாருன்னு கிடையாது. அதாவது கண்ணை மூடி தவம் பண்றதை விட கண்ணை திறந்து தவம் பண்றது மேல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால விழிப்பு நிலையில, ஏன்னா அந்த மனம் அடங்காது, எப்படி ஓடிட்டு இருக்குதுன்னா நம்ம கண்ணை அப்படி உயர ஏற்றும் போது பார்வை தெரியாது. அப்போ கண் விழி மேலே ஏறும்போது சிக்ஸா போய் பார்க்கும். அதனால்தான் அதுவும் விழித்திருக்கிறது தான். அதாவது ரெண்டு கண் விழியும் மேலே ஏற்றிட்டா அது விழித்திருக்கிறது தான் அது. ஏன்னா கண்மூடி பழக்கம் மண்மூடி போக அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொல்லின்னு இருக்காங்க. எப்படின்னு சொன்னா, கண்மூடி பழக்கம் அப்படின்றது கண்மூடி தவம் செஞ்சா அது நல்லா இருக்காதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்படி கிடையாது, கண்மூடித்தனமாக ஆடு கோழி பன்றி இதை இறைவனுக்கு காவ கொடுப்பது தான் கண்மூடி பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இருட்டறையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்மூடி பழக்கம் மண்மூடி போக அப்படின்னா பொதுவாக இதுக்கு தான் சொல்றாங்க, உயிர் பலி கொடுக்கறது தான் சொல்றாங்க. நீங்க சாப்பிட்றத அவங்க சொல்லலை, அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சாப்பிட்றது அது போது அது உங்க இஷ்டம், அது நாங்கள் தடை சொல்ல முடியாது. அது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நிற்கும், நிற்காது. அதனால நீங்க முயற்சி பண்ணிட்டு இருங்க. இப்போ விஸ்வாமித்திரருக்கு ஆகாரம் கிடைக்காத போது நாய்க்கு என்னுடைய மாமிசத்தை சாப்பிடலாமான்னு நினைச்சாரு, அவ்வளவுதான். நினைச்சாலும் ஒண்ணுதான், சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், சாப்பிட்ட மாதிரி தான் அது. அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்க, ஒரு கடல் பகுதியிலே ஒரு மணல் பகுதியிலே மரஞ்செடிக்கு இல்லாம இடத்துல ஒரு தெகமாரி நின்றுறீங்க. பசி எடுக்குது, என்ன பண்ணலாம்? கடல் தண்ணி குடிக்க முடியாது, தண்ணியும் அந்த இடத்துல கிடைக்காது அங்க. அப்ப என்ன சொல்றாரு, செய்யணும். எப்படி இந்த ஜீவனை காப்பாத்து, இந்த உயிரை எப்படி காப்பாற்றுவது? அது சொல்றது தப்பா நினைக்கிறாங்க. இது
ஏக காலத்தில் அப்படி சொல்றாரு வள்ளலார். ஏக காலத்தில் முடியாத நேரத்தில் அப்படின்னு சொல்றாரு. புளி சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏக காலத்தில் கொல்லக்கூடும்ன்றார். தயிர் சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார். ஏக காலத்தில் கொல்லக்கூடும் சொல்றார். மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார். ஏக காலத்தில் கொல்லக்கூடும் சொல்றார். ஏன்னா சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜீவனை விட்டுறாதீங்க. போனா வராது, பொழுது போனா தங்காது. ஆகியனால நீங்கள் ஜீவனை காப்பாற்றுவதற்கு, ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை காப்பாற்றுவதற்கு அந்த ஏக காலத்தில் கொல்லக்கூடும். இப்போ ஒரு பாலைவனத்தில் இருக்கிறீங்க, தண்ணியும் இல்லை, ஆகாரமும் இல்லை, ஜீவன் உயிர் போகுது, என்ன செய்ய முடியும்? அவன் என்ன சொல்றாரு, சிறுநீரே ஒரு அமுதம்ன்றார். எப்படி அந்த நேரத்துக்கு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சில சித்தர்கள்லாம் இப்படிதான் செஞ்சுருக்காங்க. ஒரு இடம் போயிட்டாங்க, தண்ணி கிடைக்கலாம், என்ன செய்ய முடியும்? ஜீவனை காப்பாற்றணும். வல்லவர் என்ன சொல்றாரு, ஏக காலத்தில் கொல்லக்கூடும் அப்படின்றார். ஜீவனை காப்பாற்ற வேணும்னா அதை செஞ்சுக்கலாம் அப்படின்றார். அது ஒரு அமுதம் சொல்றாரு. முதல் பாகத்தை விட்டு ரெண்டாவது பாகத்தை சாப்பிடுங்க, முதல் பாகம் விஷம் அப்படின்றார். எப்போ ஜீவனை காப்பாற்றுவதற்கு அந்த இரண்டாவது பாகம் அமுதத்தை சாப்பிட்டால் உடல்ல இருக்கிற நோயெல்லாம் குறையுமா? அப்படி இருக்கு. அது சாப்பிட்டு பார்த்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மைதான். இது சாப்பிட்டவங்க 96 வயசு 95 வயசுல தான் மரணம் வந்தது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சாதாரண மனுஷன், ஆன்மீகத்தை தொடர்பு உள்ளவங்கள நிஷ்டையில் உட்காந்தவங்க கிடையாது, யோகம் பண்ணவங்க கிடையாது. சிறுநீர் மட்டும் ரெண்டாவது பாகத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டவங்களாம் பேச சொல்லக்கூடாது. சாப்பிட்டு வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. இப்பவும் சிலர் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த கொரோனாலாம் வருது இல்லை, தினமும் ஒரு 20 மில்லி நடுபாகமாக அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா இந்த கொரோனான்றதே வராது. அது எப்பயுமே உள்ள நோய் தான். அப்பொழுதுதான் பேர் வச்சுட்டாங்க. பேர் வச்சு பயத்திலேயே மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அது ஒரு விஞ்ஞானி சொல்றார். நான் சொல்லலை, இது எனக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. நான் சொல்லலை, நான் பார்த்ததில் ஒரு விஞ்ஞானி சொல்றார். பயத்தினால்தான் இறந்தாங்களே தவிர இந்த பூமி ஆரம்பமான காலத்திலேருந்து எத்தனையோ கிருமிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த உடம்புல இருக்கிற கிருமி ஒழுங்காக இருந்ததுன்னா அந்த கிருமியை எடுத்து சண்டை போட்டு வெளியே தள்ளிடும், ஜீவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, இந்த அமிர்தம் சாப்பிட்டு அந்த உயிரை அந்த பாலைவனத்தில் காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அதை சாப்பிட்டா மட்டும் பசி தாங்கம்மா? தண்ணி தாகத்துக்கு அது வச்சுக்கலாம். ஒரு 50 மில்லி சாப்பிடும்போது தண்ணி தாகம் குறைஞ்சிடும். அதில் உப்பும் இருக்கும், அதனால் எனர்ஜி கொடுக்கும். அதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது, அது வேறு. அதனால் ரெண்டாவது பட்சம் என்ன பண்ணோம், கடல்லாம் மீன் இருக்கும். அது வந்து எந்த வித உபாதியாவது எப்படியாவது அது பண்ண ரெண்டு இதை பிடிச்சி அதை வந்து சுத்தம் செய்து அதையும் சாப்பிடலான்னு சொல்கிறார். எப்படி? ஏக காலத்தில் ஜீவன் பிரிந்து விடும்ன்ற சூழ்நிலை வரும்போது, உயிர் போய்விடும், ஆகாரம்ல காது அடைஞ்சு போச்சு, கண்ணு பஞ்ச, காதுல வந்து எதுவுமே கேட்கல, கூவிசை பொரியலாம் கும்மென கொட்டிட அப்படின்னு. ஆகாரம் இல்லைன்னா கூவிசை பொரியலாம் கும்முன்னு சத்தம் கேட்கும் காதுல. இதை நிஷ்டையில் இருந்தவங்களுக்கு அனுபவம் இருக்கும். காதில் பார்த்தா ஒரு நேரத்தில் கும்முன்னு அப்படியே அடிச்சுட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு சத்தம் ஒன்று வரும் உள்ள. அப்போ நாதமாம் பிரமம் நாதமா அண்டங்கள், அண்டத்தில் இருக்கிற சத்தமானது இந்த பிண்டத்துக்கு தெரியும். அது நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு தெரியும். இப்போ பகலில் நிஷ்டையில் இருப்பாங்க, நிஷ்டையில் இருந்துகிட்டே இருப்பாங்க, தாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஆகாயத்தில் இந்த நட்சத்திர ஒளி கூட தெரியும், இரவில் தெரியுற மாதிரியே தெரியும். இது நிஷ்டையில் உள்ளவங்களுக்கு, அந்த சிற்சபையினுடைய கதவு திறந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை கண்டு பல்லிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றார் வல்லபெருமான். நான் பார்த்துட்டேன், எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆணவம் கொண்டு அதோட பல்லிழிச்சு நின்றாதீங்க. இது சோளப்பொறி போல ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜீவனை காப்பாற்றுவதற்கு அந்த நேரம் அந்த மாமிசத்தை கூட சாப்பிடலாம். இது முனிவர்களையும் தேவர்களையும் விட்டு வைக்கவில்லை. பசி என்ற காலத்துல ஜீவனை காப்பாற்றுவதற்கு ஏக காலத்தில் கொல்லக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கேட்கலாம், இப்ப பலியிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனால்
பசிக்கு மட்டும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. பசிக்கு சாப்பிடலாம்னு நான் சொல்லலை. எனக்கு அந்த அறிவுடைய உங்களை மாதிரி சாதாரணமான ஆள். நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. நான் தாடி வச்சுக்கிறேன்னா அது ஒரு கொள்கையினால், ஒரு வைராக்கியத்தினால வச்சுருக்கேன். அதெல்லாம் சொன்ன நேரமாகவும் அது என் சொந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அது கேட்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால், ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நீ இதை அடைய முடியாதுன்னு சொன்னாங்க சில பேர். அடையிற வரைக்கும் தாடி எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால நிறைய பேர் திட்டுறாங்க, போகிறாங்க. அதை நான் கண்டுக்கிறது இல்லை. இந்த வெறுந்தாடின்னு கூப்பிடுவாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கிறதில்ல. வெறுந்தாடி நான் அவன்கிட்ட சொல்லலை, வெள்ளித்தாடின்னு சொல்லலை. சிங்கம் தாடி வச்சுருக்குது, வெறுந்தாடியே வெள்ளத்தாடியா? சில நண்பர்கள் என்ன அப்படியே கூப்பிடுவாங்க, சகோதரர்கள். அதனால் அது கவலைப்படுறதில்லை. என்னுடைய லட்சியம் நிறைவேற வேண்டும். 24 ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கிய இடமானது சில அவங்க நண்பர் தான் சொல்லணும், ஏன்னா அவங்க எதிரின்னு சொல்லக்கூடாது. சில நண்பர்கள் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி விட்டார்கள். அதில் ஒரு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செஞ்சு அது இடம் வேணாயிடுச்சு. 24 வருஷம் ஆதாரம் கொடுத்த இடம். அப்போ இனிமே ஒரு சாப்பாடு யாருக்கும் கொடுக்க முடியாது, இவருக்கு இடம் இல்லை, இவர் சாமி கும்பிட்டது தாமன் எல்லாம் சரியில்லை, அதனால தான் ஊருக்காரன் கிளம்பிட்டான் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. அப்போ அன்னைக்கு நினச்சேன், இனி ஒரு காலம் இதுக்கு சொந்தமான இடம். ஏன்னா கவர்மெண்ட் இடம் நீர்நிலைன்றதுனால தான் காரணம் காட்டி பண்ணிட்டாங்க. ஆனால் நீர்நிலையில எத்தனையோ வீடு இருக்கு, அதெல்லாம் யாரும் பார்க்கல. ஒரு அன்னதானம் இருக்கிற இடத்த தான் பார்த்தாங்க அந்த ஊர் மக்கள். அவங்க இருக்கிறது ஆள் தான் இருக்கிறாங்க. அவங்கள அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் என்ன நீர்நிலைன்னு சொல்லி அதிகாரிகளையும் அங்கே அந்த பஞ்சாயத்து ஆட்சி பண்ணுறவங்களையும் வச்சு கைவெட்டு ஒன்று கூடி சேர்த்து செஞ்சுட்டாங்க. வள்ளல்பெருமான் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல சண்டைக்கு வராங்க, சச்சுருக்கு வராங்க, வழக்குக்கு வராங்கன்னா அந்த வீண் வம்புக்கு போகாதீங்க, வெளியே வந்துடுங்க, எந்த வித உபாதிக்கலன்னு சொல்றாரு. அதுபோல் 10 பேர் தகராறு பண்ணாங்க, இனிமேல் இருக்க மாட்டேன்னு சொல்லி வந்துட்டேன் 24 வருஷம் கழிச்சு. அதன் பிறகு நான் என்ன லட்சியம் வச்சிருக்கிறேன்னு சொன்னால், எனக்கே அந்த லட்சியம் வச்சு இல்லை. இனி அந்த ஆகாரம் கொடுக்கக்கூடிய இடம், அந்த ஜோதி காண்பிக்கக்கூடிய இடம் நல்ல இடமாக, ஒரு சொந்த இடமாக இருக்கின்ற இடங்களிலே அதை அமைத்து பொதுமக்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், ஜோதி தரிசனம் காண்பிக்க வேண்டும். அதுவரையில் இந்த தாடி எடுப்பதில்லைன்னு விட்டுட்டேன் அன்னைக்கு. அதுதான் என் லட்சியம். அது சில பேர் என்னென்னமோ பேசுவாங்க, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா சூரியனை பார்த்து எவ்வளோ பேர் திட்டுவாங்க, நாய் கூட பார்த்து கொலைக்கும், தப்பாக நினைக்கிறீங்க. அதனால் அவரை ஒன்றும் நினைக்க போகிறதில்லை. சூரிய ஒளி நல்லவங்க பேர் கெட்டவங்க பேரையும் அடிச்சுட்டு தான் இருக்கும். அது மாதிரி நாங்கள் யார் எது பேசினாலும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னு கேட்டால், என்னை அவங்க இவன் பேசுகிறாங்கன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற முன்வினை பாவத்தை அவங்க மூட்டை கட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு எனக்கு ஒரு குரு சொன்னார், நான் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சாதாரணமான நாள், ஒரு கொள்கையினால், ஒரு லட்சியத்தால் இந்த தாடி வச்சுருக்கேன். சொந்தமான இடம் வள்ளல்பெருமானுக்கு அமைந்து அங்கே பொதுமக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு அமைஞ்ச அது பிறகு எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் இடத்த தான் செஞ்சுருக்கிறோம், மாதம் மாதம் செய்கிறோம். இப்போ வாரத்தில் வரவங்களை கொடுத்துட்றோம். அது இப்போ வாரத்தில் ஏன்னா நிரந்தரமாக ஒரு இடத்துல செய்ய முடியாது, கவர்மெண்ட் இடம் சமுதாய கூடம். அதனால் அதில் மாதம் பூசம் நடக்குது. இப்போ பூசம் தடைப்படாத நடந்துக்குது, அது ஒன்றும் தப்பு இல்லை. வார வழிபாடு வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்றோம். அது மாதிரி எனக்காக நான் லட்சியம் வைக்கவில்லை. தோன்றினும் போடோடு தோன்றுக என்னார் வள்ளுவர். அதுபோல் நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், நாம் போனாலும் நம்ம பேர் நிற்கணும். அதுதான் 10 ஏக்கர்கள்லாம் வாங்கி வச்சுட்டு போனால் நம்ம பேர் வெளியே வராது. அது மக்கள் நம்ம சொந்த தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் எது வாங்கி வச்சாலும் கோடி கோடான பணம் சேர்த்தாலும் பேர் வராது. பொதுமக்களுக்கென்று வள்ளல்பெருமான் செய்தது போல இந்த ஏரியாவில் நடத்தின இடத்த மீண்டும் நடத்தணும், நல்ல முறையில் நடத்தணும். அவங்க பரவாயில்லை, வள்ளல்பெருமானுடைய கருணையால் அவங்க நல்ல இடத்துலேயே அமைந்துட்டாங்க, ஏற்கனவே இருந்ததை விட இப்போ நல்ல இடம் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஆண்டவனுடைய திருவருள் சம்மதம் இருக்க வேண்டும். அதனால தான் நான் சாமியாராக இன்னும் அதான் இன்னும் பெரியவர்களாக இன்னும் அதிகம் இல்லை. நான் வச்ச லட்சியம் வேறு. இருந்த இடத்த நம்மளை காலி பண்ணாங்க. சொந்தமான இடம் தான் எக்காலத்தும் எவ்விடத்தும் அதுக்கு அழிவே இருக்கக்கூடாது. என்ன போல எத்தனையோ பேர் அது நடத்தணும் எனக்கு பிறகு.
அதுதான் எனக்கு வல்லபெருமான் என்ன சொல்றாரு, நீ அருள் பெற முயல்க. அதாவது நீ ஏத்துல வாழணும், பணம் வேணும்னு கேட்காதீங்க, அருள் பெறறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அருள் வந்தால், அருள் கிடைத்தால் உங்களுக்கு அனைத்தும் உண்டு. அதாவது அருள் கிடைச்சி போச்சுன்னா அதன் பிறகு நீ என்று பிறரை கேட்க வேண்டிய, 10 ரூபா கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை, உன்னை தேடி வரும். ஆனால் முதல்ல பொருளை கேட்டீங்கன்னு சொன்னா அருள் கிடைக்காது. அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைன்னு. பொருள் இருந்தால் தான் இப்போ போனால் வந்தவங்க யாராவது வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இப்போ நான் கருத்தூர் பக்கம் போனேன், யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, இதை பார்த்தாலே வெளியே விடுறாங்க. ஏன்னு கேட்டால் தாடி வச்சுட்டாரு, வசதி கம்மியாகி போச்சு, இவரை பார்த்தா எதை 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு பார்க்காத மாதிரி போகிறாங்க. அதில் ஒரு அனுபவம் கிடைக்குது எனக்கு எப்பவும் இருந்த சீர் தான் இருக்குது. நான் கீழையும் போயிடல, மேலேயும் போயிடல. அன்னைக்கு இருந்த இந்த 24 வருஷமாக சபை நடத்தும் போது இந்த சீர் தான் அன்னைக்கு இருக்குது. இந்த தோற்றத்தை பார்த்து அவங்க அப்படி விலகி போகிறாங்க. அப்போ இது ஒரு நன்மை தானே நமக்கு. நாளைக்கு நமக்கு ஒரு நேரம் வரும்போது அவங்க வருவாங்க என்ன. அதனால இப்போ இது ஒரு அனுபவம் உண்டாச்சு. தாடின்றது ரொம்ப கஷ்டம். அதை வச்சுக்கிட்டு நானே நினச்சேன், சில பேர் என்ன மாதிரி தாடி வச்சுருவோம். நான் கேட்பேன், ஏங்க இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க மனசு வலிச்சதோ எனக்கு தெரியாது. நான் கேட்டது இது கஷ்டமானது ஆச்சு, நான் கேட்டேன் தான் சிலரை. அவங்க அதுக்கு ஏதோ பதில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன 1000 பேர் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க நான் கேட்டேன்னு அவங்க மனம் வலிச்சதோ எனக்கு இல்லை. அந்த வழியானது இப்போ எனக்கு அந்த நிலைமை வந்துடுச்சு. நான் பிறரை கேட்டேன், நான் ஒரு நல்லதுக்கு தான் கேட்டேன், அவங்கள தப்பாக நான் சொல்லலை. ஏங்க இதெல்லாம் இது இருந்தால் மட்டும் நான் வரப்போகுது, மனம் சுத்தமான சரி தான், இதை வச்சுட்டு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேட்டேன் தான். இருந்தாலும் அவங்க என்கிட்ட தனமாக தான் பேசுனாங்க, நல்லது தான் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. இல்லைன்னா உள்மனம் அவங்களுக்கு ஆழ்மனத்தில் என்ன இப்படி பேசுகிறாரு நினச்சாங்களே நான் தெரியல. அவங்கள பழித்த மாதிரி ஆகிப்போச்சு, அது எனக்கு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. என் அனுபவத்தை சொல்லுவேன். அதில் அதான் வல்லபெருமான் சொல்கிறார், கட்டோட கருத்தோட கோலம் காண்கின்றி அப்படின்றார். அதான் சொல்கிறார், கண்ணோட கருத்தோடு இருங்கன்றார். இந்த கண்ணை கருத்தா சிசபில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் நேரம் ஆடும், அப்புறம் ஸ்டடியாக நிற்கும். கொஞ்ச நேரம் இல்லைங்க அப்படி நீங்கள் வாசியை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது மட்டும் அது போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஏற்றி இறக்கிறது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் செஞ்சீங்கன்னா அது பிறகு அதை அப்படியே விட்டால் அது மாட்டோம், அது வேலையை போயிடும். ஏன்னா ஒரு மோட்டரை நம்ம கிளம்பணும், அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது மட்டும் ஓடிக்கணும். அதுதான். ஆனால் எந்த நேரமாவது நம்ம ஏற்றணும்னு சொன்னால் உனக்கு 10 நிமிஷம் மேலே உட்கார முடியாது. 5 நிமிஷம் வாசி ஏற்றி இறக்க அதை அந்த சிந்தனையில் இருந்தீங்கன்னா அப்புறம் அப்படியே விட்டுட்டு நீ எங்கள் சிக்ஸாபிக்கு போயிட்டா உங்களுக்கு வாசி தானாக நடக்கும். வாசி நடத்தி தருவாண்டி, அதை மனசில் வச்சுங்க. அவனே வாசி நடத்தி தருவாண்டி அப்படின்றார். அதனால பட்டோட பணியோட திரிகின்ற தெருவில் பட்டு சேலை ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா சேலை கட்டிக்கிட்டு தெரியல நடக்கிறீங்க, ஊருக்கு கிளம்புறீங்க. அந்த நேரத்தில் யாராவது அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நேரம் பார்த்தா நான் தான் வெளியூருக்கு போயிட்டேன், நான் பட்டு சேலை கட்டிருக்கேன், நான் இப்போ எதுவும் கை வைக்க முடியாது, நீ அடுத்த ஊர் போய் பாருன்னு சொல்லக்கூடாதான். அவங்க மனம் புண்படுமா? இப்போ பசின்னு கேட்டால் தடப்படாதீங்கன்னு சொல்கிறார் வல்லபெருமான். யார் கேட்டாலும் பசின்னு கூட அவன் எவனா விட அப்புறம் அது அவன் கொலைகாரனாக இருக்கட்டும் கொள்ளைக்காரனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, பசிக்கு மட்டும் நீங்கள் மருந்து கொடுங்க, நீங்கள் பசிப்பினி மருத்துவராக இருங்கள் அப்படின்றார். ஆனால் உங்களுக்கு இந்த பசிப்பினி ஆற்றும் போது பல இன்னல்கள் வரும், அதை சகித்து கொண்டுதான் நீங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கடல்ல 3 கிலோமீட்டர் போற வரைக்கும் அலை அடிச்சுன்னு தான் இருக்கும், அதுக்கு அண்ணாண்ட போனால் தான் அலை இருக்காது, அப்போ நீச்சல் அடிச்சு போகலாம். குற்றாலேஸ்வரன் ஒரு தம்பி ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு போனார். அவர் ஆரம்பத்தில் அந்த 3 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு தான் போனார். அதுக்கு பார்த்தா தண்ணி ஏரி தண்ணி மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே போய் சேர்ற இடத்துல அதுக்குள்ள 3 கிலோமீட்டர் தண்ணி இருக்கும், அல்லாடிக்கும். அதுபோல் இது ஆரம்ப நிலையில் நீங்கள் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு பல சோதனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அலை மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றார்.
பசியோட வந்தவங்களை நீங்க பார்க்கவில்லை என்றால் கொட்டோட முழங்கோட கோலம் காண்பீர். இந்த பசியோட வந்தவங்களை பார்க்கலன்னு சொன்னா கொட்டோட முழங்கோடன்னா சில சமயத்தார் மேல தளம்லாம் வச்சு கொட்டுவாங்க. அவங்க மல்ல அத்திரு வீட்டுலாம் வைப்பாங்க. அந்த கோலம் காண்கின்ற அந்த கோலம் ஒரு நாளைக்கு வரப்போகுது. அதாவது வெள்ளம் வர முன்னாடி நீங்க அணை போடுங்கள். அதனால பட்டு சேலையா இருந்தாலும் சரி, அது எங்க கிளம்பினாலும் சரி, பசின்னு சொன்னா அது போய் அவனுக்கு கொடுத்துட்டு வாங்க, வேற விட போங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சார். குணத்தோட குறிப்போட குறிப்பே அறிவீர். அப்ப குணம் இருக்கணும், குறிப்பு இருக்கணும். பசியா வாடுறானா, சரி போ, அந்த ஜீவனை காப்பாற்றணும். முதல் வேலை இதுதான். சரிதாப்பா, நான் ஒரு 5 நிமிஷம் நம்ம கையில் உள்ளதுந்தா சாப்பிட்டுக்கிட்டு போகலாம், தப்பு இல்லை. அந்த குணத்தை அறியவும் நேரி அப்படிங்க. எட்டோட 2ஓட எண்ணவும் அறியீர். 8 புள்ள கீழே வைப்பாங்க, மேலே 2 கழுவி வைப்பாங்க. இப்பயும் இப்போ வண்டி வருது, அதெல்லாம் இந்த புல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ 2000 வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. 8 புல்லு வைப்பாங்க, அதுக்கு மேலே 2. அதான் 8 2 என்பன இயலுறும் படியன அட்டன் என்று அருளிய அருட்பெருஞ்சோதி சொல்லுவாங்க. அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இறந்து போறதுக்கும் இருக்குது, தத்துவத்திலையும் இருக்குது. அதனால அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதனால அதுதான் இப்ப சொல்றாரு. அதே வள்ளல் பெருமா தான் சொல்றாரு, 8ஓட 2ம் சேர்த்து எண்ணமும் அறியுது. அப்ப நீ கணக்கு பார்த்துதான் உட்காந்துக்கலாம். 8 புல்லு கீழே 2 கழி மேல வச்சிருவாங்க. இந்த நிலைமை வரும்போது எத்துணை கொள்வீர் பித்துளைகின்ற. எந்த துணை இருக்குது உனக்கு? சொந்த பந்த துணமும் கிடையாது, துணை கிடையாது. சொந்த பந்தத்தினுடைய துணையும் போயிடுச்சு. இறைவனையே நீ நம்பல, இறைவனையே நினைக்கல, படையல் போடுறது தான் பார்த்துட்டு இருந்தே தவிர இந்த சிற்சபையில படையல் இல்லாம, 1 ரூபாய் செலவில்லாம, 1 பைசா செலவில்லாம தரிசனம் காண்பதற்கு உன்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா இதெல்லாம் நடக்காது. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காது, நீ இவ்வளோ நாள் சாப்பாடு போட்ட, ரொம்ப கடுமையாக மழையிலையும் போட்ட, வேறு உன்னை பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குது, உன்னை பார்க்கறதுக்கே எங்களுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். நான் நினச்சி அவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? அன்னைக்கும் அப்படி தான் இருந்தோம், இன்றைக்கி அப்படி தான் இருக்கான், தாடி தான் இருக்கே தவிர என்றைக்கும் அந்த பசி அந்த இதெல்லாம் நம்ம கிடையாது. பிறருக்கு 10 ரூபா கொடுக்குறோம், நம்ம தொழிலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், பிறருக்கு 10 ரூபா கொடுக்குறோம், பூசத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இவோட அந்த பூசத்துக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 3 நண்பர்கள், சென்னையிலேருந்து ஒரு நண்பர், ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுறாங்க மாதம் மாதம். ஏன்னா எல்லோரும் சபை இல்லை அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் இங்கே நடக்குதுன்றது தெரிஞ்சு அவங்க சென்னையிலேருந்து ஒரு நண்பர், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 3 பேர் ரெகுலராக அவங்க மாதம் அவங்க கையில் உள்ளது கொடுக்குறாங்க. தடைப்படாத மாதம் அன்னைக்கு போடுங்க. இப்போ நம்ம அந்த அங்கே நடந்ததை விட அந்த பூசத்து அன்னைக்கு இங்கே அதிகமாக நடக்குது. இப்போ அதிகமான மக்கள் வராங்க. ஏன்னா நல்ல இடம், பஸ் போக்குவரத்து உள்ள இடம், பைபாஸ் ரோடு, அது ஓரத்தில் இருக்கிறோம். ஆனால் அது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே 24 வருஷத்துக்கு காலியாச்சு. இவங்க எப்போ இன்னும் ஒரு நேரமோ எந்தெந்த வேலையிலையோ நாளைக்கு அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ இவங்க எப்போ கிளம்ப சொல்லுவாங்க சொல்ல முடியாது. அது இறைவனுடைய செயல்னு இருக்கிறோம். அதில் இப்போ 8 மாதமாக நடக்குது, எதுவும் சொல்லலை. அவங்க எப்போ போனா போயிட வேண்டியது தான். ஆனால் இடம் வந்து நல்ல இடம், மக்கள் வர்றதுக்கு போகிறது வசதியான இடம். அது நம்ம கையில் இல்லை. அதான் சொல்கிறார், எத்துணையும் அறிவீர். அந்த நேரத்தில் இந்த உடம்பை விட்டு உயிர் போன பிறகு உனக்கு எந்த துணையுமே இல்லாமல் போச்சு. எல்லா ஜனங்களும் வந்து வருவாங்க, இடுகாடு வரைக்கும் வருவாங்க. இடுகாட்டில் வந்து உன்னுடைய மகன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவன் போயிடுவான். அதன் பிறகு நீ தனித்ததானே இருக்க வேண்டும். பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னேன், அதை கடைப்பிடிக்கல. அறிவு பசியோட இருன்னு சொன்னேன், பசியோட இருன்னு சொல்லலை.
பசியோட இருந்தா ஜீவன் போயிடும். அறிவு பசியோட இரு, தடித்திரு, விழித்திருனா தூங்காம இருன்னு சொல்லல, விழிப்பு நிலையிலே சிற்சேவையிலே சிந்தனை வைன்னு சொன்னேன். அதை விட்டு விட்டு இப்ப இடுகாட்டில் வந்து தன்னந்தனியாக நிற்கின்ற நமக்கு இந்த ஜீவன் உள்ள இருக்கும் போது ஒரு பேரு மனிதன், அவர், இவர், ஐயா, சாமி அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஆனா ஜீவன் உள்ள விட்டு வெளியே ஏறிவிட்டால் உள்ளிருந்து பிணம் என்று பேரிட்டு அழைப்பார். யார் வந்தாலும் பிணம் தான் சொல்லுவாங்க, சாவம் கிடக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உள்ளது போயிட்டு குறிப்பிட்ட நேரம் கடந்த உடனே நாற்றம் உண்டாகும், எப்பேற்பட்ட சொந்தமும் உன்னை விட்டு விலகி போகும் அப்படின்றார். ஏன்னா அவங்க எம்ம நேரம் அந்த அந்த வாடை அடிக்கும் போது அவங்க எப்படி இருக்க முடியும்? அதை சகிச்சுக்கிட்டு, ஆனால் நம்ம மேலே நட்பு உள்ளவங்க அதை சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் முன்கூட்டியே வளர்க்கணும் சொல்ல, துர்க்கந்தம் நற்கந்தம் நுகரால் இருத்தல் வேண்டும். நல்ல வாசனை கெட்ட வாசனைன்னு, கெட்ட வாசனை வந்தால் அப்படி மூக்க பிடிச்சக்கூடாது, நல்ல வாசனை வந்தால் அப்படி இருக்கக்கூடாது. எப்பயுமே சமநிலையில் இருக்க வேண்டும். அப்படி சமநிலையிலே துர்க்கந்தம் நற்கந்தம் நுகராது இருப்பது விலங்குகள் தான் அப்படின்னு சொல்றாரு. விலங்குலாம் என்ன பண்ணும், பக்கத்துலேயே ஏதாவது இறந்து கிடக்கும், கம்முன்னு அது பாட்டில் தூங்கும், இது நார்னு ஓடாது. மாடு படுத்துட்டு இருக்கும், பக்கத்தில் ஏதாவது எலி செத்து கிடக்கும், கம்முன்னு இருக்கும். நாய் செத்து கிடக்கும், அது கம்முன்னு படுத்துருக்கும். எனக்கு வாடை அடிக்குது, இன்னும் அதை அந்த இடத்த விட்டு ஓடியாந்துடாது. அப்படி பழகுங்கள்னு சொன்னார். நல்ல வாசனை கெட்ட வாசனை பார்க்காதீங்கன்னா நீங்கள் இறைவனை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் கசப்பு, கசப்புன்னு சொல்ல போகிற அப்படியே சுருக்குவாங்க. இந்த கசப்புலாம் பார்க்கக்கூடாது. கசப்பும் இனிப்பும் சமமாக வச்சு சாப்பிடணும். கசப்பும் இனிப்பு சாப்பிட்டாலும் முகம் சொல்லிக்கக்கூடாது, கசப்பு சாப்பிட்டாலும் முகம் சொல்லிக்கக்கூடாது. அப்போ அவங்க சமநிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். சிற்சபையினுடைய கதவு திறந்து விட்டதுன்னு அர்த்தம். சிற்சபையினுடைய கதவு திறந்தவர்களுக்கு என்கிட்ட சொன்ன அனுபவத்தை நான் சொல்றேன். யாருக்கு அந்த கதவு திறந்து விட்டுதான், நல்லவர்கள் கெட்டவர்கள் பட்ட பகல் போல் தெரியும்ன்றார். இவன் நல்லவன் கெட்டவன் இதுக்கு சைக்காலஜிலாம் படிக்க வேண்டியில்லை, அவன் முகத்தை உற்று நோக்கி பார்த்தாலே தெரியுன்றார். பார்க்க கூட வேண்டியில்லை, அதன் பிறகு அவன் போகலே தெரிஞ்சுக்கலாம் நல்லவன் போகிறான் கெட்டவன் போகிறான். அதனால தான் பாண்டிச்சேரியில் ஒரு நிறுவன சாமியார் மாடு போகுது, நாய் போகுது, பூனை போகுது, கழுதை போகுது, குரங்கு போகுது, பாம்பு போகுது, பன்னி போகுது, சிங்கம் போகுது, புலி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வல்லபெருமான் அந்த வழியா போகும்போது மனிதர்களை தான் அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தார். வல்லபெருமான் போகும்போது அதோ மனிதன் போகிறார் அப்படின்னார். போகிறான் கூட சொல்ல, போகிறார், அதோ மனிதன் போகிறார். கூட போன அணுகத்தொண்டெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறோமா. எல்லாரையும் மாடு நாய் அப்படிலாம் சொன்னார், மிருகங்களே சொன்னார். இவரை பார்த்து மனிதன் போகிறான்னு சொல்றாரு. அப்போ மனிதனே இல்லை போல இருக்குது. யாரும் இன்னும் 5வது அறிவிலே இருக்கிறாங்க போல இருக்குது, அவங்க 6வது அறிவுக்கு வரவில்லை. அதெல்லாம் இந்த நிறுவன சித்தர் வந்து எல்லாரையும் எந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க, எந்த அறிவோடு இருக்கிறாங்க, அவங்க மனநலம் எப்படி இருக்குதுன்றது தான் அவர் சொல்லிக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்களாம், அவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நிலையில் இருக்கிறவங்க சொல்றது இந்த சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. அது வள்ளல் பெருமான் மட்டும்தான் புரிந்தது. வள்ளல் பெருமான் அந்த வழியே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அணுக தொண்டர்கள் வானசாமி அப்படின்னு சொன்னாங்களாம். வேலு முதலியார் கூட இருக்கு, அவர் வானாங்க, நம்ம இந்த வழியாக அப்படி போய்டும் அந்த தெருவுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். போங்க அவனை வாங்க பார்க்கலாம், நானும் மனிதனா குரங்கா நாயான்னு அவர் என்ன சொல்கிறார் கேட்போம் சொல்லிட்டு அந்த வழியை போனார். எல்லோரும் அச்சப்படுறாங்களாம், சாமி என்ன சொல்ல போகிறாரோ அந்த நிறுவன சாமியார் அப்படின்னு. இதோ மனிதன் போகிறார் அப்படின்னார். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல எல்லாமே, நல்லது யாருக்கு நல்லது யாரு கெட்டது யாருன்னு. அப்பேற்பட்ட பாண்டிச்சேரியில் வளர்மா இருக்கின்ற காலங்களிலே வந்து மனிதனை பார்க்கலன்ட்டாரு நிறுவன சாமியார். இப்போ அந்த சிற்சபையினுடைய திரை விலகியவர்களுக்கு
இப்படி தான் அவங்க டவுனுக்கு போனாலும் எங்கே போனாலும் பட்டப்பகல் போல இவன் நல்லவன் கட்டவன் கண்டிப்பாக தெரியும். ஆனால் யாரையும் அவங்க பார்த்து அச்சப்பட மாட்டார்கள். அந்த அதிகாரி வராங்க, இந்த அதிகாரி வராங்க, அவர் மினிஸ்டர் போகிறாரு, அதெல்லாம் சாதாரண நம்மள மாதிரி மனுஷன் தான் போகிறோம் அப்படின்னு அவங்க கம்முன்னு இருப்பாங்க. அதை பற்றி அவங்க அச்சப்பட மாட்டாங்க, அதெல்லாம் கருத மாட்டாங்க. இந்த சாதாரண நிலையில் இருக்கவங்க அவங்கள பார்த்து அச்சப்படுவாங்க, இவங்க அச்சப்பட மாட்டாங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நீங்கள் முயற்சி செய்தால் இது போல அற்புதங்கள் நேரக்கூடும் அப்படின்னு சொல்றார். அப்போ வள்ளல் பெருமான் கூடயே இருந்தவர் சபாபதி ஐயர். அவர் கூடயே இருந்து 19 வயசுல இருந்து கூட இருந்தார். அவருக்கு திருமணம் நடத்தி வச்சார். அவருக்கு வேண்டிய ஆகார வசதி எல்லாம் இவர் தான் செஞ்சு கொடுத்தார். குடும்பம் பண்றார், குடும்பஸ்தன் சொல்றார். தொழுதூர் வேளாண் வேலையார் குடும்பஸ்தன். அவர் 20 வயசுல வந்தார், இவர் 19 வயசுல வந்தார். அவர் அவருக்கும் திருமணம் செஞ்சு சொல்லிட்டார். அவருக்கு பிள்ளைங்க இருக்குது. நாகேந்திரன் ஒரு பையன் தான் சாட்சி சொல்றான், பேசுறான். அவனை அன்போடு பார்க்கிறார் வள்ளல் பெருமான், கருணையோடு பார்க்கிறார். ஆனா அந்த பிள்ளை அந்த குழந்தைங்களை கடவுளா நினைக்கிறாரு. இது போல கூட இருந்தவங்க நிறைய பேரை நீங்க திருமணம் செய்து குடும்பம் நடத்திக்கிட்டே உங்களுடைய குடும்பத்தை பார்த்துட்டே என்ன பார்த்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவார். ஒழுக்கமா இருங்க, அதுதான். பொய் சொல்லாத இருங்க, பிறரை ஏமாத்தாத இருங்க, பிறர் பொருளை பார்த்து நீங்க அதை கவராதீங்க. இப்படி இருந்துட்டா சாதி மதம் இனம் வேறுபாடு பார்க்காதீங்க, எல்லோரையும் மனிதனாக நினைங்கள். இப்படி இருந்தால் இந்த கோர்ட்டு இந்த ஸ்டேஷன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லோரும் நல்லவங்களா மாறிட்ட பிறகு அப்புறம் அவங்களுக்கு என்ன வழங்குது? அவங்க சிவனையமாக உட்காந்துருப்பாங்க. இப்போ அவங்களால எதுவுமே பேச முடியல, அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஆனால் நாம் வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி நாம் இருந்து விட்டோம் என்றால், அங்கே இன்னைக்கு ஒரு கேஸ் போட்டால் 3 வருஷம் 4 வருஷம் இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி இருந்துட்டால் அந்த கேஸுக்கே வேலை கிடையாது. அவங்க திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். இதை வள்ளல் பெருமான் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இந்திர ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அந்த 4 ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருந்தா நீ கோர்ட்டு பக்கம் போக வேண்டியதில்லை. யாராவது கொடுமை பண்ணி போனா அது இறைவன் காப்பாற்றுவான், அது வேற விஷயம். நாம தவறு செஞ்சுட்டு நாம போக வேண்டியதில்லை. ஏன்னா அவர் போயிட்டு வந்தார், மஞ்சள் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தார், வெற்றியோட வந்தார். ஒரு இறையிலே வெற்றி ஆகி போச்சு. அதுதான் சொன்னார், நீங்க இந்த 4 ஒழுக்கங்களை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் அங்க போக வேண்டிய நிலைமை வராது. அப்ப அவர் கூடவே இருந்த அந்த சபாபதி வள்ளல் பெருமான் மறைந்த பிறகு வள்ளல் பெருமான் இருக்கின்ற போது சொல்றார், பூணில் இருக்கக்கூடாது. வந்த உடனே பூணில் கட்டிட்டார், பட்டை போடக்கூடாதுன்னாரு. உனக்குதான் பட்டை பகல் மாதிரி தெரியுது, நீ ஏன் பட்டை போடுறன்னாரு. பட்டை போடுறாங்கன்னா நெத்தி பூரா போடுறாங்கன்னா இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதுதான் பட்டை. ஒரு இடம் மட்டும் அப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னா இறைவன் உருவத்தில் இருக்கிறான்னு அவங்க நினைக்கிறாங்க. நெத்தி முழுவதுமாக திருநீரை பூசுகின்றாருந்தா இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான்னு அவங்க சொல்றாங்க. சிம்பிள்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இடது கையை இப்படி காட்டுறோம், வண்டியில் போகிறோம், இடது கையை இப்படி காமிக்கிறோம். இடது பக்கம் நான் திரும்ப போகிறேன்னு சொல்கிறோம், பின்னால் வர ஆளுக்கு அவர் ரெடியாக அவர் வெளியே வர்றாரு. இப்போ வலது கையை காட்டுறோம், வலது பக்கம் வரவங்க இவர் வலது பக்கம் திரும்ப போகிறாருன்னு சொல்லி அவங்க வெளியே வர்றாரு. அப்படின்னா இதெல்லாம் ஒரு அறிகுறி தானே. அதுபோல் எத்தனையோ வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடம் இருக்கிறனா பையன் பையில் ஒரு கையை எடுத்துகிட்டு குறுக்க ஓடுற மாதிரி இருக்கும். கையில் ஒரு அந்த பையன் வச்சுக்கிட்டு குறுக்க ஓடுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் அந்த வாகனத்தில் போகிறவங்க இதை பார்த்து அவங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ரோட்டில் இது போலலாம் சிக்னல் கிடைச்சா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதுபோல் இப்படி 3 கோடு போட்டால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லுது, அது திருநாமம்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற அனுபவத்தை வெளியே காமிக்கிறாங்க.
பட்டையா போறவர் நான் எங்கும் நிறைஞ்ச இறைவனை சதா வணங்குகிறேன்னு சொல்றார். எதுக்கு சொல்றேன்னா, கூட இருந்து அந்த குருவனுடைய கட்டளை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இருந்த சபாபதி குருவுக்கு வஞ்சனை செய்யலாமா, குரு துரோகம் செய்யலாமா? கூட இருந்தவங்கள குரு துரோகம் செய்தவர் சபாபதி மட்டும்தான், சபாபதி ஐயர் மட்டும்தான். 15-16 வருஷம் அவர் கூட இருந்தவர். மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சனை செய்தேனோ அல்லது பெருமாள் அவர் இருக்கும்போது சொல்றாரு. அதாவது நமக்கு நண்பனா இருக்கிறான்னா அவனுக்கு நம்ம வஞ்சனை செய்யக்கூடாது. மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சனை செய்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ. இது வள்ளல் பெருமான் எந்த காலத்துல சபாபதி இது படிச்சது தான். வள்ளல் பெருமான் என்ன ஆசை காட்டினார்? நான் இனி உருவ வழிபாட்டுக்கு செல்ல மாட்டேன், உங்களோட பாடம் கேட்டு உன்னுடைய சீடனாக இருந்து உனக்கு நான் மோசம் செய்ய மாட்டேன், குருவின் ஆணைப்படி நடப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தார். வள்ளல் பெருமான் சபையை ஆரம்பிச்சு அதுக்கு பூஜகரானவர் சபாபதி ஐயர். செய்யலாமா சபை? அவருக்கு துரோகம் செய்யலாமா? அவருக்கு ஆசை காட்டி மோசம் செஞ்சுட்டார். மன ஒத்த நட்புக்கு வஞ்சனம் செய்தார் சபாபதி. இப்படி செய்து என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் மறைவுக்கு பிறகு ஒரு பளிங்கு லிங்கத்தை அங்கே 4 கால் மண்டபத்தின் அருகே வைத்து அதுக்கு அஷ்டபந்தனம் செய்து அதை வழிபட்டுக்கிட்டு இருந்தார். செய்யலாமா? வள்ளல் பெருமான் அருவமாக இருக்கிறாரு, சூட்சம உடம்புல இருந்துட்டு இருக்காரு. நீ எதை செஞ்சாலும் அவருக்கு தெரியும். நீ செய்யலாமா? அதை செய்யக்கூடாது தானே? செய்யலாமா? குருவுக்கு துரோகம் செய்யலாமா? பெரிய பாவம் இல்லை இது. வள்ளல் பெருமானுக்கு கடுங்கோ சிவம் உண்டாகி போயிச்சான் கோபம் இப்போ சூட்சம உடம்புல. ஆனால் நேராக இருந்தால் கூட அவர் அதை ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி சரி செஞ்சுருவார். ஆனால் நேராக இருக்கிற வரைக்கும் பயந்தார், அஞ்சினார், நடுங்கினார், குருவுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடித்தார், குரு கொண்டு வணங்கினார், பூசினார். ஆனால் போன பிறகு வஞ்சகம் செய்தார். பள்ளிகள் இங்க வச்சு உருவ வழிபாடு நடத்தியவர் கூட இருந்த சபாபதி ஐயர். அப்படி செய்துவிட்டு ஒரு நாள் ஒழிவில் ஒடுக்கம் படிக்கிறாராம். திண்ணையில் உட்காந்துட்டு ஒழிவில் ஒடுக்கம் படிச்சுக்கிட்டே இருந்தாராம். தூக்கம் வந்துட்டு தான் தூங்கிட்டாரு இரவு. சில பேர் தூக்கம்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க, படிச்சாங்க தூக்கம் வந்துடும் அப்படியே வச்சு படுத்துருவாங்க. அதுபோல் ஒழிவில் ஒடுக்கம் படிச்சுட்டு இவர் தூக்கம் வந்து போய் தூங்கிட்டார் திண்ணையில். தூங்கும் போது உடனடியாக சூட்சம் உடம்புல இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் உடனடியாக காரியப்பட்டாராம். சபாபதி என்ன புக்கு படிக்கிற? சாமி ஒழிவில் ஒடுக்கம் படிக்கிறேன். அப்படியா? ஒழிவில் ஒடுக்கமா படிக்கிற? அதை தூக்கி தீயிலிட்டு கொளுத்து அப்படின்னாராம். அந்த புக்கை தூக்கி தீயிலிட்டு கொளுத்துங்கள் அப்படின்னாராம். கொளுத்துங்கானம் அப்படின்னாராம். சபாதி ஒன்றும் இல்லைன்னா அது பெருமான் நேராக வந்து பேசுகிறாரு. நம்ம வேற உள்ள பள்ளிகள் இங்கே வச்சு பூஜை பண்ணிக்கிறோம். உடனே நம்ம அந்த கனவுலையும் நினைக்கிறார். உடனே விழிச்சு பார்த்தா பெருமானகம் இல்லையா. சபாபதியருக்கு ஒரு மாதிரி போச்சு. இது இரவு பூரா தூக்கம் இல்லை. காலையில் போயிட்டு கல்பட்டை ஐயா கூப்பிட்டு, ஐயா அந்த மாதிரி வள்ளல் பெருமான் இரவு வந்தார் கனவுல, நான் ஒழிவில் ஒடுக்கம் படிச்சுட்டு தூங்கினேன், என்ன புக்கு படித்தேன்னு கேட்டார். ஒழிவில் ஒடுக்கம் படித்தேன்னு சொன்னேன், அதை தீயிலிட்டு கொளுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கல்பட்டையை கேட்டார். அது கல்பட்டையை சொன்னாராம், அந்த புக்கை படிப்பதற்கு உனக்கு அருகதை இல்லை, அதனால்தான் அவர் அதை தீயிலிட்டு கொளுத்துங்கள் என்று அவர் சொன்னார். ஏன்னா நீ செய்த வேலை என்ன? குரு வந்து உன்னை பள்ளிகள் இங்கே வச்ச உடனே சமய குரு வழிபாடு செய்ய சொன்னார். அருவம் என்ன இவ்வளோ சிரமப்பட்டு நான சபை கட்டி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இங்கே கொண்டு வந்து அந்த 2 திரை தூக்கும் போது
இந்த 7 திரையை விளக்கும் போது குறுக்க இந்த திரை எப்படி போகும், இந்த திரை எப்படி போகும், ஒன்று மேற்க போனால் ஒன்று கிழக்க போகும், இப்படி இருந்தது. கடைசி 2 திரையை தூக்கும் போது அதை இழுக்கிறது இல்லை, மேலே தூக்குவது. சிதம்பரத்தில் சிற்றம்பலத்தில் சிதம்பர ரகசியத்தில் திரை தூக்கி தான் காட்டுவாங்க. அந்த முறை மாறக்கூடாதுன்னு சொல்லி கடைசி திரை 2 திரையை தூக்குவாங்க. திரை தூக்கி தான் தோதி காமிப்பாங்க. திரை தூக்கி தான் அங்கே சிதம்பர ரகசியத்தை காமிப்பாங்க. சிதம்பரத்தில் நடக்கிறத இங்கே நடத்தினார். சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய அந்த சிவனுடைய மேற்கூரையில் 21,600 ஆணிகள், தங்க ஆணிகள், தங்கத்தொகட்டில் போதிச்சாங்க. ஏன்னா நம்முடைய மூச்சு காற்று 21,600 ஒரு நாளைக்கு. அந்த மூச்சு காற்றை அங்கே வந்து ஆணியாக பதித்தார்கள் சிதம்பரத்தில், சிதம்பரம் மூலவருக்கு தங்க கோபுரத்தில். ஆனால் இங்கே ஞானசபையை சுற்றி இருக்கின்ற அந்த சங்கிலியின் அதே 21,600 வளையம் அங்கே எப்படி இருக்குதோ அங்கே கூரையில் அவங்க பொறிச்சாங்க ஆணியா, இங்கே வளையமாக போட்டார். அந்த வளையத்து உள்ள சூரிய சந்திரந்த காற்று நடுவில் ஒரு நமக்கு மூக்கில் நடுவில் ஒரு தண்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தானே 2 ஓட்டை இருக்குது நமக்கு. அதே அந்த ஓட்டையை அதில் அமைச்சிருக்கிற மூக்குடைய சுவாசம். இந்த சுவாசம்னா ஒரு சங்கிலி, ஒரு சங்கிலி, ஒவ்வொரு சங்கிலிக்கும் அந்த சுவாசத்தை வச்சிருக்கிற மூக்கினுடைய சுவாசம். 2 துளைகள் இருக்குது. மூக்குக்கு எப்படி நடுவில் ஒரு தண்டு இருக்கு, 2 துளைகள் இருக்குதோ அவ்வளோ 2 துளைகள் அமைத்தார். அப்ப என்னாச்சு, சுவாசத்தையும் அதிலே அடக்கிட்டார். இந்த 21,600 மூச்சு ஒரு நாளைக்குன்றதும் இந்த 21,600 வளையங்களை செய்தார். இது பாம்பேயிலிருந்து கப்பல்களுக்கு நங்கூரம் போடக்கூடிய சங்கிலியா. அது இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நங்கூரம் போடுறதுன்னா கப்பல் இப்படி இப்படி சாயாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு சைடில் வந்து இந்த சங்கிலி கட்டி விடுவாங்க சுற்றி. அது புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் எதாக இருந்தாலும் கப்பல் சாயாது. அதுக்கு கப்பலுக்கு நங்கூரம் போடக்கூடிய சங்கிலியை கொண்டு வந்து இந்த மூச்சு காத்தினுடைய துவாரத்தையும் அமைச்சு அதுக்கு சில மூலிகைகளை அதுக்கு சாறு ஊற வச்சு அதை பக்குவப்படுத்தி மழையானாலும் காத்தானாலும் எதுவானாலும் துருப்பிடிக்க கூடாது, எக்காலத்தும் எவ்விடத்தும் இந்த சங்கிலியானது அழியக்கூடாது என்று செய்து வைத்தார். பெரும்பாலும் கப்பலுக்கு செய்கிற சங்கிலிலாம் வந்து நல்ல சங்கிலி தான் செய்வாங்க, நல்ல இரும்பு எஃகுல தான் செய்வாங்க. ஏன்னா கடலில் உப்பு தண்ணியில் இருக்கணும், சீக்கிரம் அது கரைஞ்சிடும், உப்பு தண்ணி கரைச்சிடும். அந்த சங்கிலியை வாங்கிட்டு வந்து அதை பதப்படுத்தி போட்ட இங்கே அந்த காலத்திலேயே அவர் இருக்கும்போது பம்பாய்க்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க. பம்பாயில் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. இவ்வளோ சிரமப்பட்டு அந்த சபை கட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30 அடுக்கு தோட்டங்கள் இருந்து வேலை செஞ்சுருக்காங்க. வள்ளல் பெருமான் மாந்தோப்புன்ற ஒரு இடம் எங்கே கருமொழிக்கும் ஞானசபைக்கும் நடு மையமாக, கருமொழியிலேருந்து ஈசானிய மொழியில் அந்த மாந்தோப்புன்னு ஒரு மாமரம். அந்த மாமரத்துக்கு எங்க உட்காந்து என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தாராம். ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் உட்காந்துக்கிறீங்க, எதுவுமே கேட்கறது, கிட்ட போகிறதே இல்லை. நாளைக்கு என்ன தேவைன்னு சொல்லுவாங்க. சரி போங்க, அவன் என்ன உங்களை பாருங்க, இன்னொரு போய் கேளுங்க அப்படி சொல்லுவாங்க. சரி அவ்வளோதான், அங்கே தான் இருப்பார். அது உள்ளே இருக்கிற பொட்டியை வந்து ஒரு அணுகு தொண்டர் குறிஞ்சிப்பாடியில் ஒரு ஆசிரியர்கிட்ட 3 நாள் அங்கேயே உட்காந்து செஞ்சு எடுத்து வந்தார். கல் தேக்கால் பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் கல் தேக்கு கொடுத்தார். அப்போ இருந்துருக்குது. அதை ஒரு வண்டி மரம் கொடுத்தார், கல் தேக்கு மரம். அந்த கல் தேக்கலை செஞ்சு தான் ஞானசபையில் ஒரு 2 பொட்டி இருக்கும், சிற்சபையிலையும் பொற்சபையிலையும். அந்த பொட்டி இன்னைக்கு யாரும் திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது அப்படின்னு. இன்னும் நிறைய ஞானசபையில் ரகசியம் இருக்குது, அது யாராலும் அறிஞ்சிக்க முடியல. அதனால எல்லா வல்ல ஆண்டவர்களால நாம்
சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமானதாச்சுன்னு சொன்னார். அந்த சபையை நம்ம சொந்தமாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். என்னடா அவர் இதே தான் சொல்கிறாரு, அரைச்சமாகவே அரைக்கிறாரு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அங்கே தான் விஷயம் இருக்குது. இது நீங்கள் 12 வருஷம் காட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் எந்த குருநாதரும் சொல்ல மாட்டார். நானே கொல்லிமலை அங்கே எங்கே போய் எவ்வளோ சிரமப்பட்டு தெரிஞ்சுட்டு வந்தேன். ஆனால் என்னை போல் தெரிஞ்சுட்டு வந்தவங்க யாரும் வெளியே சொல்லலை. நான் ஒரு தான் சொல்கிறேன். நான் நிறைய குருமார்கிட்ட போய் கேட்பேன், சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், கடைசியில் நாமளா அவங்க சைகையை பார்த்து 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 புரிஞ்சுக்க வேண்டிதான். அதனால் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் தெய்வீக அருளாற்றிலே நிறைந்துள்ளன. போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி.